கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஆதியாகம புஸ்தகம் 22 அதிகாரம் 14 வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கருதுகிற தேவனாக காணப்படுகிறார். தேவன் ஆபிரகாமை அழைத்த பொழுது, உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆனால் அப்போது ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் கூட கிடையாது. ஆனால் தேவன் பிற்காலத்திலே ஒரு குமாரனை கொடுத்தார், ஈசாக்கை கொடுத்தார். சில காலம் சென்ற பின்பு உன் ஏகசுதனும் உன் புத்திரனுமாகிய ஈசாக்கை எனக்கு தகன பலியாக இடு என்று சொன்னார். அது அப்படியே ஆபிரகாம் தேவன் சொன்னதுபடியே சற்றும் யோசிக்காமல் தன் மகனை தகன பலியாக இடும்படியாக பலிபீடத்தை கட்டி விறகுகளை அடுக்கி மகனை படுக்க வைத்து கத்தியை ஓங்கி பலியிட போகும்போது வானத்திலிருந்து தேவன் பேசி, ஆபிரகாமே ஆபிரகாமே, உன் பிள்ளை ஆண்டான் மேல் கையை போடாதே, இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று அறிவேன் என்று சொன்னார். அப்பொழுது ஆபிரகாம் திரும்பி பார்த்த பொழுது ஆபிரகாமுக்கு பின்னாடி அங்கே புதரிலே சிக்குண்ட ஒரு ஆட்டுக்கடாவை கண்டு அதை அந்த இடத்திலே பலி கொடுக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். அப்பொழுதுதான் ஆபிரகாம் சொன்னார். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு யெகோவா ஈரேவாக இருந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார். நமக்குமாக அவர் யெகோவா ஈரேவாக தான் இருக்கிறார். அதாவது அவருடைய பர்வதத்திலே நமக்கு எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். ஆகவே இந்த நாட்களிலே நீங்கள் ஏதோ சில காரியங்களை குறித்து கலங்கி இருக்கலாம், அல்லது எப்படி ஆகுமோ என்று திகைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுவது என்னவென்றால், அது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். நான் யெகோவா ஈரேவாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமாக அவரே காணப்படுகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டியது தான். நாம் நம்முடைய சொந்த பலனையோ வேறு எந்த காரியங்களையோ வேறு எந்த நபரையோ நோக்கி பார்க்காமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யெகோவா ஈரேயாக நமக்கு இருக்கிறவரை நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு எல்லாவற்றையுமே செய்வார். அவர் நம்மை கருதுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே கலங்காதிருங்கள், கர்த்தரையை நோக்கி பார்த்து ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களுக்கு யெகோவா ஈரேவாக இருக்கிறபடியால் நன்றி ராஜா. அவ்விதமான ஆழமான விசுவாசத்தையும் அனுபவங்களையும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறபடியால் நன்றி. விடுவிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றி. வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.